Hi friends, welcome to my channel Padmavati Art Food and Life. How are you all? இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுது பனீர் இது. ஸோ நான் மட்டர் பனீர் பண்ண போகிறேன். மட்டர் பனீர் பட்டாணி, பச்சை பட்டாணி வித் பனீர் கிரேவி. இது வந்து சப்பாத்தி, பூரி, ரொட்டி, ஃபுல்கா, ஈவன் நாங்கள் இப்போ வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷோட மட்டும் இல்லாமல் தோசையோட கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது நார்த்து இந்த பக்கத்தில் பண்ணுற மட்டர் பனீரை தோசையோட தான் தொட்டுன்னு சாப்பிடுவாங்க. ஸோ இது வெரி टेस्टी डिश. टुडे मैं बनाने वाली हूँ मटर पनीर. ये तो हम लोग डोसा के साथ खाएंगे. इसका इंग्रेडिएंट्स मैं डिस्क्रिप्शन बॉक्स में डाली हूँ, सब देख लीजिए प्लीज़. ஸோ மட்டர் பனீருக்கு தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோம்னா பனீர் 200 கிராம்ஸ், பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன் 200 கிராம்ஸ். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், பிகாஸ் இந்த கிரேவிக்கு உருளைக்கிழங்கு போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு கிரேவியோட திக்னஸ் நல்லா இருக்கும், சூப்பராக வரும். நல்ல ஒரு கிரேவியோட கன்சிஸ்டன்சி திக்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த உருளைக்கிழங்கு போடுறோம். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம்னா போட்டுக்க வேண்டாம். ஸோ பட்டாணியும் பனீரும் தான் மெயின். ஸோ மட்டர் பனீர், திஸ் இஸ் கால்டு மட்டர் இன் ஹிந்தி. ஸோ அதனால தான் இதோடைய அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் காரப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு ஜீரகம் கொஞ்சமாக, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதில் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்னாக்க ஒரு பிக் சைஸ் ஆனியன், 4 ஸ்மால் சைஸ் டொமேட்டோ, நாட்டு தக்காளி தான் போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு 6 அளவுக்கு பூண்டு பல். பூண்டு ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா. இது எல்லாத்தையும் நல்ல நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்னதாக ஒரு குட்டி வெங்காயம் இப்படி நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் நம்ம தாளிக்கும் போது போடுறோம். இது என்ன கரைச்சி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? திஸ் இஸ் மசாலா. இது வந்து பனீர் மசாலா கிடைக்குது கடையில், எவரெஸ்டோட பனீர் மசாலா, அப்புறம் கரம் மசாலா, ரெண்டையும் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் கரைச்சி வச்சு ஊற்றினாக்க அதனுடைய மனம் ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே போட்டாக்க அது வந்து அவ்வளவா ஒரு மாதிரி அதனுடைய வாசனை வந்து நிறவி வராது. இது மாதிரி கரைச்சி வச்சு ஊற்றினீங்கன்னா, எல்லாத்துக்குமே இந்த மசாலாவை கரைச்சி ஊற்றினீங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இவ்வளவே தான் இன்க்ரீடியன்ட்ஸ். அப்புறம் மேலே தூவறதுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. இது ரொம்ப ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ரொம்ப ஈஸி. இட்ஸ் வெரி வெரி ஈஸி. குழந்தைங்களுக்கு டப்பாக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி ரொம்ப காலங்காத்தால் ஒரு குக்கர்லேயே இந்த பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் வேலை. ஸோ தீஸ் ஆர் த இன்க்ரீடியன்ட்ஸ்: மட்டர், ஆலू, பனீர், हल्दी पाउडर 1 टीस्पून, रेड चिल्ली पाउडर 1 टेबल स्पून, जीरा तड़का लगाने के लिए, 2 टेबल स्पून ऑयल, 2 टेबल स्पून घी, स्मॉल साइज ऑनियन, पनीर मसाला and garam masala. This one big size onion 1 and 4 tomatoes small size, small piece of ginger, and garlic is in 6 pieces of garlic. That is optional. Garlic is optional. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா தாளிக்க போறேன். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் கடைசியாக ஊற்றி இறக்கும் போது ஊற்றணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். அதனால ஸோ இப்போ ஜீரா போடுறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் முன்னாடி அடுப்பு இது பண்ணதுனால எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜீரா போடணும்.
ஸோ அடுப்பு முன்னாடி இது இப்போ இது பண்ணி வச்சுருந்தது, ஆன் பண்ணி வச்சுருந்ததுனால எண்ணெய் சட்டுன்னு காஞ்செடுத்து ஜீரா அந்த மாதிரி பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுறோம். இது குட்டியாக ரொம்ப பொடியாக நறுக்காமல் நீளமாக நறுக்கணும். அப்போ தான் அது ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றுத்துக்கும் நறுக்கிற இது வந்து மாறுபடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க. இது கட் பண்ணுறது வந்து ஒன்றுத்துக்கும் மாறுபடும். இது வந்து இது மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணணும். இதுக்கு ये मैंने ऐसा कट किया है, लंबा लंबा कट किया है, छोटा छोटा नहीं कट करने का, क्योंकि इसमें पेस्ट हो गया ना. இதில் வந்து உங்களுக்கு அரைச்சிட்டோம் இல்லையா வெங்காயத்தை, அதனால் இது வாயில் நல்லா கடிப்படுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஒரு நான் கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்தமாரி நீளமாக நம்ம கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த வெங்காயத்தோட கலர் இப்படி மாறும். இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அரைச்சதுலேயே நான் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். அதனால் தனியாக நான் இஞ்சி பூண்டு தனியாக எடுத்து வச்சுக்கல. ஸோ இதுலேயே போட்டு அரைச்சதுனால இப்போ இந்த ஆனியன் கலர் மாறிடுச்சு பாருங்கள். லைட்டாக கலர் மாறின உடனே இந்த அரைச்சி வச்சுருக்கிற கிரேவியை இதில் ஊற்றுறேன். இதில் நான் தண்ணியெல்லாம் ஒன்றும் சேர்க்கலை. தக்காளி பழத்தோட இந்த ஜூஸே வந்து உங்களுக்கு தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். ஸோ அந்த தக்காளி பழ ஜூஸ்லேயே தான் அரைச்சிருக்கேன். இதுக்கு வாட்டர் சேர்க்கலை. 1 ஆனியன் 4 டொமேட்டோ ஒன்லி, நோ மோர் வாட்டர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், அதுக்காக இந்த இதில் 1 டம்ளர் தான் தண்ணி வச்சு நான் வேக வச்சேன். ஒரே 1 டம்ளர் தான். அந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணாமல் அதெல்லாம் கொட்ட மாட்டேன். எப்போதுமே காய்கறி வேக வச்ச தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. காய்கறி வேக வச்ச தண்ணியில் நம்ம வந்து ரசத்துக்கு புளி கரைக்கிறதுக்கு, குழம்புக்கு புளி கரைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இதில் வேக வச்ச தண்ணியை நம்ம இந்த ஜாரை அலம்பி இதில் ஊற்றுறோம். இது தண்ணி சேர்க்காமல் அரைச்சதுனால நம்ம அந்த ஜாரை அலம்பி லைட்டாக அது இந்த வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றி அலசி ஊற்றிருக்கோம். இவ்வளோ தான் இதுக்கு வாட்டரே, இதுக்கு மேலே தேவையில்லை. இதுலேயே நல்ல கிரேவி நல்லா வரும். நிறைய தண்ணி ஊற்றினாக்க ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கும். அந்த கிரேவியோட அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. அதனால் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஸோ 1 டம்ளர் தான் தண்ணி. இப்போ இதை வேற கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ஜாஸ்தி தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ மஞ்சப்பொடி போடுறேன். இதில் 1 டீஸ்பூன் ஹல்தி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் லால் மிர்ச் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி போடுறேன். காரப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டி தட்டாமல். இப்போ உப்பு போட போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 200 கிராம் பட்டாணி, அதுக்கு தேவையான உப்பை இதில் போடுறேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம், 4 தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக், இதுக்கு தேவையான உப்பை இதில் போடுறேன். உப்பு இந்த மாதிரி தனித்தனியாக தான் நான் எப்போதும் பிரித்து போடுவேன். நான் உங்களுக்கு நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இது வந்து எதுக்காக நான் இதை திருப்பி உங்களுக்கு எல்லா வீடியோலையும் சொல்கிறேன்னா, இது ஆரம்பத்தில் சில பேர் வந்து இப்போ தான் நான் சமைக்கவே ஆரம்பிக்கிறேன், எனக்கு உப்பு அளவே தெரியாது, நான் இப்போ தான் சமையலே என்னன்னு தெரியும், எனக்கு இப்போ தான் நான் வெந்நீர் வைக்கவே கற்றுனேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து சால்ட்டோட இது தெரியும். நானே அப்படி இருந்து வந்தவ தான், ரொம்ப சொல்லக்கூடாது. ஸோ அது மாதிரி பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து போடுறது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் போடுறேன். இப்போ நான் இந்த கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மசாலா, அதை இதில் ஊற்றுறேன். இதை விழுதாக கரைச்சி வச்சுருக்கேன். இது ஏன் கரைச்சி வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இப்போ. ஏன்னா வந்து அதுமாரி கரைச்சி ஊற்றினா அதனுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதையும் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸு நல்லா கொதிக்க விடணும். நான் இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இல்லைங்களா, அது அப்படியே பிரிஞ்சு வரும். அதில் मैंने अभी इसमें तड़का लगाया 2 टेबल स्पून और 1 टेबल स्पून घी, 2 टेबल स्पून ऑयल में मैंने जीरा तड़का लगाया, ऑनियन डाला. उसके बाद मैंने पीस के रखा है टोमेटो, ऑनियन, जिंजर गार्लिक का पेस्ट, वो लगाया. एंड देन हल्दी पाउडर, एंड देन रेड चिल्ली पाउडर, सॉल्ट स्वाद अनुसार, ये सब लगा के बाद में ये पेस्ट बना के रखी हूँ.
पनीर मसाला एंड गरम मसाला पाउडर पेस्ट करके रखी थी, वो डाली। अभी इसका पूरा बॉईल 2 मिनट्स बॉईल होने के बाद इसमें पूरा तेल निकल के आएगा। उसके बाद देखेंगे இது லைட்டாக அந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுங்க, மூடி வச்சு மூடிடுங்க, இல்லைன்னா உங்கள் கிச்சன் வீணாக போயிடும். பாருங்க, இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சுன்னு வருது பார்த்தீங்களா? இந்த வரைக்கும் கொஞ்சம் 2 மினிட்ஸ், ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். திக்காகிடுச்சு பாருங்கள் கிரேவி. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு என்ன போடணும், ஆலு மட்டர் போடக்கூடாது, ஃபஸ்ட்டு இந்த பன்னீர் போடணும். ஏன் போடணும்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு பன்னீர் ஏன் போடுறோன்னா, அப்போ தான் வந்து அதில் கொஞ்சம் பன்னீர் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சாதான் அந்த பன்னீரில் உள்ள அந்த இதில் உள்ள மசாலாலாம் பன்னீரில் உரைச்சிக்கும். அதனால் பாருங்கள், இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் நான் பன்னீரை. நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி. வேறு என்னென்ன ஸ்கொயர் ஷேப்பில் நிறையா ஷேப்ஸ்லாம் இருக்குது, அழகழகாக பண்ணலாம். பெரிய சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே மாதிரி சின்ன சைஸாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டுக்குங்கிறச்சே நம்ம சின்ன சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோட்டலில் என்னன்னா பெருசாக பண்ணுவாங்க, பெரிய சைஸில் கட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வீட்டுக்குங்கிறதுனால நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இதை பாருங்கள், இதில் நல்லா இதில் அந்த இது உடையாத பன்னீர் வந்து உடையாமல் ரொம்ப சாஃப்ட் பன்னீர், ஃப்ரெஷ் பன்னீர், மலாய் பன்னீர். ஸோ நம்ம உடையாமல் லைட்டாக கலரிட்டு கொஞ்சம் ஒரு 1 மினிட் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா இதை போடணும். ஒரு 1 மினிட் கொதிச்சிருச்சு. இதை பாருங்கள், அந்த பன்னீரோட கலர் மாறிட்டுருக்கு பாருங்கள். இந்த பன்னீர் வந்து பன்னீரில் நல்லா இது உரைச்சிக்கும், பன்னீர் உடஞ்சிடக்கூடாது. ஸோ ஜாஸ்தி கிளறாதீங்க. இப்போது இந்த வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் போடுறோம். तो बॉईल करके रखा है, मटर और पनीर डाली हूँ। तो अच्छे से पूरा ऑयल छोड़ के आया, उसके बाद पनीर डाला है. நான் பாருங்கள், துளி கூட தண்ணியே ஊற்றலை பாருங்கள், அந்த அரைச்ச தண்ணி தான். அதுக்கப்புறம் இந்த வேக வச்சதுக்கு 1 டம்ளர் தான் தண்ணி வச்சு வேக வச்சேன். அதை இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ஒரே 1 டம்ளர் தண்ணி வச்சு வேக வச்சேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதுலேயே ஊற்றிட்டேன். எப்போதுமே உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, காய்கறியை வேக வைக்கிறீங்கன்னா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் உப்பு மிளகு பொடி போட்டு குடிச்சிருங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லையா, ரசம் புளி கரைப்பீங்க, குழம்புக்கு புளி கரைப்பீங்க, இந்த புளி கரைக்கிறதுல போட்டுக்கோங்க. இப்போது இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஓவர். இப்போ இது மேலே நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா சூப்பராக வாசனையாக கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கார்னிஷிங்க்கு இது வந்து கசூரி மெத்தி, நிறைய போடக்கூடாது, போட்டால் கசக்கும். ஸோ கசூரி மெத்தி கார்னிஷிங்க்கு போடுறேன். அதுக்கப்புறம் நிறைய இத்தனை கொத்தமல்லி தழை அதில் தூவுறோம். ஸோ இப்போது லாஸ்ட்டாக நம்மளோட ரொம்ப ஃபேவரேட் என்னென்னா வெண்ணெய். நான் வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன் வெண்ணெய். திஸ் இஸ் ஆப்ஷனல், போட்டால் ரொம்ப ரிச்சாக இருக்கும், அதனால் போடுறோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், அன்சால்டட் பட்டர், வீட்டில் நான் எடுத்து வச்சிருக்கிற பட்டர் இது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த பட்டர் போடுறதுனால நெய் தேவையில்லை, இருந்தாலும் இந்த 1 டேபிள் ஸ்பூனை சும்மா ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக அப்படி மேலே ஊற்றுறோம். இந்த பட்டர் போடுறோம், பட்டர் போட்டு அது உருகக்கூடாது, அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மட்டர் பன்னீர் ரெடி. சாப்பிட வாங்க. இது தோசையோட, சப்பாத்தியோட, பூரியோட, எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு இது. சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாதத்தில் கலந்து பாக்ஸில், லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்பலாம், இல்லை சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளீஸ் subscribe my channel Padmavati Art Food and Life. Please share with your friends. Please comment. Thank you very much. See you in the next video by Padmavati Venugopalan. Bye bye.